இதுக்கு முன்னாடி எது நடந்தாலும் ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு தூக்கி பிடிச்சிட்டு இருந்த இன்னைக்கு அணில் குஞ்சானுங்கெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கீங்க? நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மடம் நடந்திருக்குன்னு போய் நீங்க சொல்லுவீங்களா? அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்ல போறீங்க? இல்ல இந்த டோல்கேட்ல 1500 ரூபாய் வாங்குறது இல்லன்னு சொல்ல போறீங்களா? இதெல்லாம் இவங்க சதின்னு சொல்ல போறீங்களா? அதை ப்ரூவ் பண்ணுங்க. நாங்க மாறிக்கிறோம், நாங்க திரும்பிக்கிறோம். இந்த டோல்கேட்ல இந்த இத்தனை லாரி டிரைவர்ஸ் எடுத்து வீடியோப்பா அத்தனையும் போய்ப்பா எல்லாரும் திமுகவோட பிரதிநிதிகள், எல்லாரும் திமுக மெம்பர்ஸா இருக்காங்க. போலீஸ் அப்படி ஒரு விஷயம் நடத்தவே இல்லைன்றத கமெண்ட்ஸ்ல வராம எங்களை மாதிரி மூஞ்ச காட்டி வீடியோ மரியாதைக்கு போட்டு அத்தனை நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா இதே கேள்வி நாங்க திருப்பி இப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இல்லையா உதயநாட்ட நாங்க கேட்போம். அவர் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு. எதுக்கு நீங்க பொய்யான விஷயங்கள் நீங்க பரப்புறீங்கன்னு நாங்க கேட்போம். இதுதான் அரசியல். எனக்கு என் வீட்டுல உள்ளவங்க செஞ்சானா நான் பொத்திக்கிட்டு இருப்பேன் நவது வாரத்தையும், எதிராளி செஞ்சானா தையத்தக்கன்னு குளிப்பேன்றது. அட முட்டாள்களே, நம்ம எல்லாருமே சாதாரண மக்கள் தான். இங்க பாதிக்கப்படுறது நானும் நீயும் தான். அரசியல்ல இருக்கக்கூடியவங்க, அரியாசனையில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காங்கன்னா எல்லாருக்கும் பெட்டி வருது, எல்லாருக்கும் சம்பளம் வருது மாசமானா. அப்ப இவங்க எல்லாம் ரொம்ப சேஃபர் ஜோன்ல இருக்காங்க. இங்க நான் கத்துறேன்னா எனக்காக நான் கத்திட்டு இருக்கேன், என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக நான் கத்திட்டு இருக்கேன், என்ன அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்காக நான் கத்திட்டு இருக்கேன், உனக்காகவும் சேர்த்துதான் நாங்க கத்திட்டு இருக்கோம். நீ அரசியல் பேசுறியா? நீ ஒழுங்கா அரசியல் பேசு. நீ பேசுறியா? உன்னோட விஷயத்துல நியாயம் இருக்கியா? ஒரு தனி மனிதனை தூக்கி பிடிக்காதீங்க. எப்பவுமே ஒரு தனி நபரை தூக்கி பிடிக்காதீங்க. அந்த தனிநபர் என்னைக்கு வேணாலும் மனுஷன் தான், எப்படி வேணாலும் மாறலாம். கேள்வி கேட்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். இல்ல நாங்க அப்படி அண்ணா நொண்ணா இந்த அண்ணா நொண்ணாலாம் வேணாம்.